அனைவருக்கும் வணக்கம். லாலாஜி மகராஜன் படைப்புகளின் முழு தொகுப்பு பாகம் 3. ஆயிரத்தி 1924 ஆண்டு அக்டோபர் மாதம் 13ஆம் நாள் லாலாஜி மகராஜ் தங்களுடைய சீடருக்கு எழுதிய கடிதத்தினுடைய ஒரு பகுதியை நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு வரோம். அருமை சகோதரரே, அவமதிப்பு என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறீர்கள். ஒரு வேலை என்பது கௌரவத்திற்கானது இல்லை. நீங்கள் அவமதிக்கப்படுவதான எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டால் மரியாதையை பற்றிய கருத்து அதன் பின்னணியில் மறைந்திருக்கிறது. அவமதிப்பும் மரியாதையும் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய வார்த்தைகள். இந்த கடிதத்தினுடைய பின்புலம் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். ஒரு சீடர் தன்னுடைய அலுவலகத்துல உள்ள சக அதிகாரிகளால், உயர் அதிகாரியால் அவமதிக்கப்படுவதாக உணர்ந்து அதை லாலாஜிக்கு கடிதமாக எழுதுறார். அதுக்கு லாலாஜி பல்வேறு விளக்கங்கள் கொடுத்துட்டு வர்றாரு. அதுல இப்பதான் இந்த அவமதிப்பு அப்படிங்கிற விஷயத்த பத்தி பேச ஆரம்பிக்கிறார். இதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தாரு. எப்படி நம்மளை விரும்பாதவங்க, நம்ம மேல வெறுக்கிறவங்க, நம்மை பற்றிய நல்லெண்ணம் யார்கிட்ட இல்லையோ அவங்கள்ட்ட எப்படி அதை உருவாக்குறது அப்படின்ற ஒரு உத்திய அவர் சொல்லி கொடுத்தாரு. இப்ப நான் எதுக்கு வந்திருக்காரு அப்படின்னா, இந்த அவமதிப்புங்கிறது என்னங்கிறத புரிஞ்சிக்க வைக்கிறதுக்கான விஷயத்த இதுல பேசுறாரு. நம்ம இந்த இடத்துலதான் நம்ம ஆரம்பிக்கிறோம். அவமதிப்பு இது யாரெல்லாம் நம்ம எல்லோருமே உணர்ந்து கொண்டிருக்கின்ற, அனுபவிக்கின்ற ஒரு விஷயம். யாராலலாம் நம்ம அவமதிக்கப்படுறோம் அப்படின்னு யோசனை பண்ணோம்னா, முதல் விஷயம் அப்படிங்கிறது நமக்கான அவமதிப்பு நம்ம வீட்டில இருந்து தொடங்கும். அதுக்கப்புறம் தான் மற்ற இடங்கள்லாம். அவமதிப்பு நம்முடைய வீட்டிலிருந்து யார்கிட்ட இருந்தெல்லாம் தொடங்குது? ஒரு நிமிஷம் யோசிப்போம். நமக்கே தெரியும் நம்மளை யார் அவமதிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமது வீட்டுல கணவனாக இருந்தால் மனைவியாலையும், மனைவியாக இருந்தால் கணவனாலையும் முதல்ல அவமதிக்கப்படுவதாக உணர்வு. அதிகபட்ச அவமதிப்பு அப்படிங்கிறது இந்த ரிலேஷன்ஷிப்ல தான் முதல்ல இருக்கும். அப்புறம் அடுத்தபடியா எங்க இருந்து அவமதிப்பு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வளர வளர மகன் அல்லது மகள் அம்மாவை அப்பாவை அவமதிக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்த அவமதிப்பு எங்க வரும் அப்படின்னு கேட்டா, மாமியார் மருமகள் இந்த ரிலேஷன்ஷிப்ல பார்க்கலாம். இதெல்லாம் குடும்பத்துல ஜென்ரலா அதிகமா வரக்கூடிய அவமதிப்புகள். அடுத்தது வேலைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலுவலகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய சக ஊழியர்கள்ட்ட, அதுவும் நமக்கு ஈக்குவல் கேடட்ல ஒரு அவமதிப்பை நம்ம உணர்வோம் பல நேரங்கள்ல. சில நேரங்கள்ல உயர் அதிகாரிகள்கிட்டையும், சில நேரங்கள்ல ரொம்ப கடைநிலை ஊழியர்கிட்டையும் கூட நம்ம அவமதிப்பு உணர்வோம். அதுவும் பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த அவமதிப்பு அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ நம்ம எங்கெல்லாம் காயப்படுறோமோ அங்கெல்லாம் நாம அவமதிக்கப்படுறோம். இல்லை சார், நான் அவமதிக்கப்பட்டதாகவே ஒன்றும் எனக்கு தெரியலையே, என்னை யாரும் அப்படி அவமதிச்சதா தெரியலையே அப்படின்னா, நீங்க எப்பெல்லாம் உங்க மனது எங்கெல்லாம் காயப்பட்டிருக்கிறோ அங்கெல்லாம் நீங்கள் அவமதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவமதிப்பு அப்படின்னா மரியாதை இன்மை. உங்களுக்கு கௌரவம் அங்க சீர்குலைக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய கௌரவத்திற்கு இழுக்கு நேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த அவமதிப்பு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஸோ இதுல நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல வாங்காம இருக்கிறோமா? எந்த நேரமும் நமக்கு அவமதிப்புங்கிற உணர்வு, நம்ம அவமதிக்கப்படுகிறோம்ங்கிற உணர்வு ஒரு நாள்ல ஒரு முறையாவது நமக்கு ஏற்படாமல் இருக்கிறதானா? இல்லை. எப்படியோ ஒரு விதத்துல ஏற்படுது. அப்ப நம்ம அவமதிக்கப்படுற அந்த செகண்டை, இப்ப சமீப காலமா இந்த 2-3 நாள்ல இந்த மாதிரி அவமரியாதை நமக்கு செய்யப்பட்டது யாராலையாவது அப்படின்னு பார்க்க போனோம்னா, யோசனை பண்ணி பார்த்தோம்னா, அந்த அந்த நேரத்தை
நாம கணித்து அந்த இடத்த அனலைஸ் பண்ணோம்னா நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். அந்த இடத்துல நம்மள மரியாதையாக நடத்தி இருக்க வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நம்மள்ட்ட இருந்திருக்கும். அதனாலதான் நம்ம அவமதிக்கப்பட்டோம் அப்படிங்கிற உணர்வு நம்மகிட்ட வருது. இது ஒரு பேசிக்கான கான்செப்ட். மரியாதையை எதிர்பார்க்காத இடத்துல அவமரியாதை கிடையாது. ஒரு சின்ன குழந்தைகிட்ட நம்ம மரியாதை எதிர்பார்க்கறதே இல்லை. போடா அப்படின்னு சொல்லுது அப்படின்னா, போடி அப்படின்னு சொல்லுதுன்னா, ஒரு தாத்தாவோ ஒரு பாட்டியோ சிரிக்கிறாங்க. அந்த வார்த்தைக்கு எந்த விதமான ஒரு அர்த்தமும் அவங்கள்ட்ட கிடையாது. ஏன்னா அந்த குழந்தைகிட்ட அவங்க மரியாதையையோ கௌரவத்தையோ எதிர்பார்க்கல, பாசத்தை மட்டும் எதிர்பார்க்கறாங்க. அதே ஒரு 50, 60 வயது உள்ள ஒரு நபர் வந்து ஒரு 30, 35 வயது உள்ள ஒரு நபராக இருந்து போடா அப்படின்னு சொன்னா கேட்டுக்குவாரா? இப்ப 2 பேரும் போடான்னு சொன்னாங்க. இங்க எதிர்பார்ப்பு இல்லை. இவங்கள்ட்ட மரியாதை வேணுங்கிற எதிர்பார்ப்பு இல்லை. இந்த இடத்துல இவங்க இப்படிதான் இருக்கணும், இவங்க எனக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்க மெச்சூர்டான பர்சன், அவங்க இப்படிதான் பேசணும், இது கீழே பேசினா என்ன அவமதிக்கிறாங்க அப்படிங்கிற கருத்தெல்லாம் வந்துருது. அதேதான் அலுவலகத்துல ஒரு உயர் அதிகாரியால நான் அவமதிக்கப்படுகிறேன் அப்படின்ற எண்ணம் எனக்கு வருதுன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, அவங்க எனக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளார இருக்குங்கிறதா. நான் வந்து சச் குட் கேரக்டரோட இருக்கக்கூடிய, குட் குவாலிட்டிஸோட இருக்கக்கூடிய நல்ல ஒரு திறமையான பணியாளர். என்ன வந்து அவர் அது மாதிரி பேசிக்க கூடாது. என்னை விட மோசமானவங்க எத்தனை பேர் இந்த அலுவலகத்துல இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த அலுவலகத்திலேயே பெஸ்ட் நானு. என்ன எப்படி அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்குள்ளார வரும் பொழுது தெளிவாக தெரிகிறது, நாம ஏதோ ஒரு விதத்துல மரியாதையை எதிர்பார்க்கிறோம். இததான் வந்து லாலாஜி சின்னதா ஒரு 2 வரியில சொல்லியிருக்கிறார். நீங்கள் அவமதிக்கப்படுவதான எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டால் மரியாதை பற்றிய கருத்து அதன் பின்னணியில் மறைந்திருக்கிறது. ஏனென்றால் அவமதிப்பு, மரியாதை இரண்டும் வந்து ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி ஒன்றுக்கொன்று தொடர்புடைய வார்த்தைகள். அடுத்து சொல்றாரு, மரியாதை தேவை என்று நீங்கள் எண்ணுவதால் தான் அடுத்தவர்கள் உங்களை அவமதிப்பதாக உணர்கிறீர்கள். மற்றவர்களை நீங்கள் மதித்து உங்களை நீங்கள் முக்கியமற்றவர் என்று கருதினால் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். இந்த இடத்துல உங்களுடைய மனோபாவம் எப்படி இருக்கணும்? அடிக்கடி மனோபாவம்னா என்னன்னு கேட்டே வர்றாங்க. இது ஒரு மனோபாவம். மரியாதை எனக்கு தேவை, எல்லாரும் என்னை மதிக்கணும், நான் போனா அதிர்ச்சி வணக்கம் வைக்கணும், அவங்கதான் முதல்ல எனக்கு வணக்கம் வைக்கணும். இது எல்லாமே வந்து ஒரு சின்ன எதிர்பார்ப்பு தானே. அப்ப இது மாதிரி எவ்வளவோ எதிர்பார்ப்பு குடும்பத்துல இருக்கு. நான் சொன்னா அவங்க கேட்கணும். நானே எப்பயாவதுதான் அட்வைஸ் பண்றேன், அதை கூட அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அவர் வந்து எப்பயுமே என் கருத்துக்கு எந்த மரியாதையும் கொடுக்கறது கிடையாது. அப்ப இப்படியெல்லாம் நாம நம்முடைய மனைவியால, கணவரால அல்லது குழந்தைகளால அவமதிக்கப்படுவதாக உணரும் பொழுது நாம ஒரு விஷயத்தை யோசனை பண்ணிக்கணும். அவங்க நம்மளை மரியாதையோடு நடத்த வேண்டும் என்று எண்ணுவதால் தான் அவர்களுடைய இந்த வார்த்தைகள் நமக்கு அவமதிப்பாக தோன்றுகிறது. இதை மாத்திக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, நீங்க இன்னும் ஒரு படி மேல போய் அவங்க மேல மரியாதை செலுத்த ஆரம்பிங்க. அவங்க மரியாதை செலுத்துற அளவுக்கு நான் ஒன்றும் முக்கியமான ஆள் கிடையாது, சாதாரண ஆளு. ஏன்னா இந்த குடும்பத்தின் தலைவன் அப்படின்னா அவங்க மரியாதை செலுத்தி அவங்க கட்டாயம் இருக்கா? அந்த குடும்பத்தை நடத்திட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய கணவர் என்னை மதித்தே ஆகணுங்கிற இந்த கட்டாயம். நான் ஒரு அற்பமான பிறவி, நான் ஒரு முக்கியமற்ற ஒரு மனிதர். அதனாலதான் அவங்களுக்கு என்னை வந்து மதிக்கணும்னு தோணல அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை உருவாக்கினால், இத ரொம்ப தாழ்வா போய் நான் ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சா அது தாழ்வு மனப்பாடு. அவர் என்ன சொல்றாரு, முக்கியமற்ற மனிதராக சிக்னிபிகண்டா நம்மள வச்சுக்க கூடாது, இன்சிக்னிபிகண்டா நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்ச காலத்துல கொஞ்சம் மரியாதை நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா எனக்கு நான் ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறப்ப ஒரு நிமிடம் என்னை பார்த்து சிரிச்சா கூட அது எனக்கு மரியாதை தான். எந்த ஒரு பிச்சைக்காரனும் வாப்பா அப்படின்னு கூட்டாலே மரியாதைன்னு இருக்கும். சும்மா கண்ணால பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டாலே ரொம்ப மரியாதையா நம்மள பாக்குறாங்க அப்படித்தான் நினைப்பான்.
ஏன்னா அவனுக்கு அதிகபட்சம் அவனை திட்டுறது, விரட்டி விடுறது, இது மாதிரியான விஷயங்களையே பார்த்து தன்னை ரொம்ப கேவலமாக, ரொம்ப ஒன்றுமிற்றவனாக உணர்ற ஒருத்தன் தன்னை சிநேக பாவத்தோடு பார்த்து சிரிக்கிற ஒரு விஷயத்த கூட மரியாதைன்னு எடுத்துக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறான். அதனால நீங்கள் உங்களை முக்கியமற்றவராக கருதினால் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். இது முதல் கான்செப்ட். இதை ஃபேமிலியில எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க பையன்ட்ட எப்படி அப்ளை பண்ணலாம்? ஒரு காலேஜ் படிக்கிற பையன் உங்களை ரொம்ப அவமரியாதை பண்றான், இல்ல காலேஜ் படிக்கிற பொண்ணு ரொம்ப அவமரியாதை பண்ணுது. நீங்க சொல்ற எதையுமே ஒரு ஏறெடுத்தும் பாக்குறது இல்ல, கேட்கறது இல்ல, எதிர்த்து எதிர்த்து பேசுது. அப்படிங்கும் பொழுது நமக்கு எந்த அளவுக்கு மனம் வேதனைப்படுகிறதோ அந்த அளவுக்கு நாம அவமதிக்கப்படுவதாக, நம்ம பையனால் மரியாதை இல்லாமல் நடத்தப்படுவதாக உணர்கின்றோம். இதை விட முக்கியம் வயசானவங்க, ஒரு 60 வயது ஆகி மகன் அல்லது மகளுடைய ஒரு கண்காணிப்புல இருக்கிற சூழ்நிலை வரும் பொழுது நாம உணர்றதுல முக்கியமான விஷயம், நாம் அவமதிக்கப்படுகிறோம். நம்ம ஒண்ணுக்கும் உதவாத ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆன ஒவ்வொரு பர்சனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10% இது வந்துடும். அதே மாதிரி ஒரு வீட்டுல ஒருத்தங்க சம்பாரிச்சு இன்னொருத்தங்க அதுல சாப்பிடுறாங்க, அண்ணன் தான் வேலைக்கு போறாரு, தம்பி வீட்டுல உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னா அந்த அண்ணனால சொல்லப்படுற எந்த ஒரு வார்த்தையையும் அவமரியாதையாக உணர்கின்ற இடத்துல தம்பி இருக்கலாம். அப்ப அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ண வேண்டிய விஷயம், நம்மை முக்கியமற்றவராக கருதுதல். இப்படி கருதுவதன் மூலமாக உங்களுக்கு நீங்களே மரியாதையை உருவாக்கி கொள்ளலாம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்குங்க. இது முதல் விஷயம். இது இல்லாம ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், நிறைய விஷயங்கள் லாலாஜி நமக்கு சொல்றாரு. உங்களுக்கு நீங்களே மரியாதையை உருவாக்கி கொள்வது எவ்வாறு? இதுல லாலாஜி சொல்ற விஷயங்களை அழகா நம்ம ஒரு சார்ட்ல பிரிண்ட் போட்டு வீட்டுல நம்ம ஒட்டி வைக்கலாம். அவ்வளவு அழகான விஷயங்கள் சொல்றாரு. இவர் சொல்ற விஷயங்களை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இது நம்ம எல்லாருமே செய்வோம். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்முடைய மரியாதையை நாம குறைத்துக் கொள்கின்ற இடம் எதுன்னு கேட்டா, மற்றவர்கள் ஒன்றும் தெரியாதவர்கள், அற்பமானவர்கள் அப்படின்னு நினைக்கிற இடத்தில் நம்முடைய மரியாதை குறைகின்றது. ஏன்னா ஏதோ ஒரு விதத்துல அது அவங்களுடைய அகங்காரத்தை தொடுகிறது. அவங்களுடைய அகங்காரத்தை நம்ம எப்படியோ ஒரு விதத்துல இந்த எண்ணத்தினால டச் பண்றோம். இந்த எண்ணம் ஏதாவது ஒரு செயலை கொடுக்கும். பேசாம உனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பார்த்து ஒரு 10 பேருக்கு முன்னாடி சொல்லும் பொழுது அந்த நேரத்துல அவங்களுடைய அகங்காரத்தை அவர் தொடுறார். இதை வெளிப்படுத்துறதுக்காக அந்த ஒய்ஃபு காலம் பார்த்து இவருடைய மரியாதையை குறைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த, அதாவது அவங்க மேல ஒரு இருக்கிற மரியாதையில ஒரு படி இதுல குறைஞ்சு போகும். இது வீட்டுல சாப்பிடும் பொழுதோ வேற ஏதோ ஒரு முடிவு எடுக்கும் பொழுதோ சொல்லுன்னு வெளிப்படும். இந்த வெளிப்படுறது என்ன சொல்லிட்டேன்னு இப்ப நீ இப்படி பேசுற அப்படின்னு இவர் கேட்பாரு. ஆனா அப்ப சொன்ன எதுக்காகவும் அந்த பேச்சு கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு முக்கியமா ஒரு 10-15 பேர் இருக்கும் பொழுது அவர் இவங்களை அற்பமாக நினைத்து கொண்டு ஒரு கமெண்ட் அடித்திருந்தால், அல்லது அப்படி நினைத்து கொண்டு அவர் கமெண்ட் அடிப்பதாக அவர்கள் உணர்ந்திருந்தால், அந்த நேரத்துல என்ன போகுதுன்னா அவரு மேல இவங்க வச்சிருக்கிற மரியாதை குறையும். இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா மரியாதை வரும். உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சின்ன பையன், நீ இதை இப்படி செய்யி அப்படி செய்யி அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா மரியாதை தான் குறையுது. பெரும்பாலும் அம்மா பொண்ணு ரிலேஷன்ஷிப்ல, அப்பா பையன் ரிலேஷன்ஷிப்லயும் அந்த பையனுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிற மாதிரி, நீ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணு, இந்த மாதிரி எங்க போயிட்டு வந்த, இந்த மாதிரி இன்னும் ஓவரா எப்ப ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ உள்ளுக்குள்ளார இன்வால்வ் ஆகுறாங்க அப்படிங்கும் பொழுது, ஒரு ஒரு வளர்ந்த பையன் இருக்கான், ஒரு 20 வயசு பையன் இருக்கான், அவனை நீ இந்த ஊருக்கு போயிட்டு வாப்பா அப்படின்னா அவனா போய் பஸ் பிடிச்சி எந்த பஸ்ல போகணுமோ போயிட்டு சாப்பிட்டுட்டு அந்த வேலையை முடிச்சிட்டு வர்றதுக்கு அவனுக்கு உரிமை கொடுக்காம, உனக்கு தெரியாது இந்த பஸ்ல ஏறு, முன்னாடி சீட்ல தான் உட்காரப்ப, நடுப்புற போய் உட்காரணும், கரெக்டா சில்லறை எடுத்துக்கிட்டியா நீன்னு, இந்த இடத்துல இறங்கணும், இறங்கிடுவியா நீன்னு, இல்லை வரட்டுமா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா கேட்க கேட்க முதல்ல எடுத்தோன்னா கொஞ்சம் டார்ச்சரா உணர்வாங்க. அதுக்கப்புறம் அது கிடக்குது எவ பார்த்தாலும் புலம்பும் அப்படின்னு ஒரு எண்ணம் அது வாய் வார்த்தையாக வர ஆரம்பிக்கும்.
இப்ப என்ன ஆகுது? நம்முடைய மரியாதை குறைகிறது. இதுக்கு காரணம் அவங்க நம்மளை அற்பமானவராக நினைப்பதில்லை. நாம அவர்களை திறமையற்றவர்களாகவும் நம்மள புத்திசாலியாகவும் நினைச்சு அவங்களுடைய வாழ்க்கையை பிளான் பண்ண மறைமுகமாக நமக்கான மரியாதை அவர்களிடம் குறைய ஆரம்பிக்கும். இது நிறைய இடத்துல இது நடக்கும். அலுவலகத்துல எப்படி நடக்கும் அப்படின்னா, அடுத்தவங்களுடைய வேலையில தலையிடுறது மூலமா நடக்கும். இந்த அற்பமானவர்களாக நினைக்கிறதுங்கிறது, நான் அப்படிலாம் நினைக்கிறேங்க. அவருக்கு வணக்கம்லாம் வைப்பேன். அவரு பார்த்தா ரொம்ப மரியாதையா நடத்துவேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனால் அவர்களை நீங்க அற்பமானவர்களாக கருதுறது எதுல வெளிப்படும்னா, அவங்க வேலையில நீங்க குறுக்க போவீங்க. ஒரு அலுவலகத்துல பக்கத்து சைடு 2 பேருக்கு இருப்பாங்க. இவருக்கு ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவாரு, அந்த வேலையில போய் உங்களுக்கு அந்த வேலையை கொடுத்துருக்காங்கன்னா வெரி குட், நீங்க சூப்பரா செய்வீங்க அப்படின்ட்டு, அதை அப்படி செஞ்சிடாதீங்க, இப்படி செய்யுங்க. ஏங்க நீங்க இப்படி செஞ்சீங்க? இது இந்த மாதிரி செஞ்சா நல்லா இருக்காது. அவரை கூப்பிடுங்க. என்னங்க இவர் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காரு, நான் வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ட சொல்றேன். இப்படி நம்ம இறங்குவோம் அலுவலகத்துல. நமக்கே தெரியாது. ஏன்னு கேட்டா, நம்ம இந்த வேலையை சிறப்பா செய்யறது பழக்கப்பட்டிருக்கோம். அவரு நம்ம போற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல அந்த வேலையை ஆரம்பிப்பாரு. உடனே நமக்கு என்ன ஆயிடும்னா, நம்ம வந்து காரணம் என்னங்கிறது அடுத்த விஷயம்தான். அது வந்து அவருக்கு வந்து அதுல திறமை இல்லைங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங், என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அவர் பாட்டுக்கு செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்ட்டு ஒரு அன்பின் அடிப்படையில ரொம்ப இதுவா நம்ம போறதா நினைச்சிட்டு, பிரதர் அப்படி செய்யாதீங்க, இப்படிங்க செய்யணும் அப்படின்னு நம்ம உள்ள போகும் பொழுது, உண்மையிலேயே நம்ம வந்து ஹார்ட்ஃபுல்லா சொன்னா கூட அவங்கள பொறுத்த வரைக்கும் இவருக்குதான் எல்லாம் தெரியுமா, ஏன் நம்ம செய்ய மாட்டோமா, எதுக்கு எடுத்தாலும் வந்து வந்து இதை செய்யாத அதை செய்யாதுன்னுட்டு, என்னங்க இவரு, அவர் வேலையை அவர் பார்க்க சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொல்ற வார்த்தை வர்றதுக்கு காரணம், நாம தேவையில்லாம அடுத்தவங்களுடைய விவகாரங்களில் குறுக்கிடுகிறோம் அப்படிங்கிறது தான். நமக்கே தெரியாது இது. ஆனால் நமக்கே தெரியாம இந்த மாதிரி அடுத்தவங்களுடைய விவகாரங்கள்ல குறுக்கிடுற அந்த ஒரு விஷயம்தான் நம்ம மரியாதையை அங்க குறைக்கும். இது சொல்ற மாதிரி இது வீட்லயும் நடக்கும். இது எங்க வந்து அதிகம் பிரச்சனை பண்ணாதுன்னா ஃப்ரெண்ட்ஷிப்ல குறுக்கிடாது. அவங்க வந்து இதை செய்யாத அதை செய்யாதங்கிறப்ப ஈஸியா எடுத்துக்குவாங்க நண்பர்கள்ட்ட. அதுலயும் கூட அதுலயும் சில முக்கியமான விவகாரங்கள்ல ஃப்ரெண்டு வந்து உள்ள ரொம்ப டீப்பா உள்ளார கேள்வி கேட்டா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கட்டாயம். அதனால அந்த கோடுங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணு கிடையாது, எல்லா நேரத்துலயும் ஒண்ணு கிடையாது. நம்ம ஹார்ட்ஃபுல்லா சென்சிட்டிவா இருந்தா மட்டும்தான் நம்ம அவங்களுக்கு கைட் பண்றோமா இல்ல அவங்க விவகாரங்கள்ல குறுக்க போறோமா அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனால நம்முடைய மரியாதையை நாம் இழக்கின்ற இன்னொரு முக்கியமான இடம், நாம் அடுத்தவர்களின் விவகாரங்களில் தலையிடுவது. நம்ம அவங்கள அடுத்தவங்களாவே நினைக்காம அந்த விஷயத்துல தலையிடுவோம். ஆனா நம்ம எப்படி நினைக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல. அவங்க நம்மள அவங்க இல்லாம ஒரு அந்நியராக நினைத்து கொண்டிருந்தால் நம்முடைய குறுக்கீடு வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தும். நீங்க அன்பா செய்யற ஒரு வேலை கூட. அதனால இந்த கோடு அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்கிறத உங்க ஹார்ட்டால சென்ஸ் பண்ணணும். அளவாக அடுத்தவங்க விஷயங்கள்ல மரியாதையாக அந்த குறுக்கீடு இருக்க வேண்டும். அடுத்து 3வது விஷயம், வெறித்தனமாக ஈடுபடாமல். இந்த வெறித்தனத்தினால மரியாதை குறையும். எல்லா இடத்துலயும் இருக்கு. காலையில வீட்டுல வந்து கண்ட்ரோல் பண்றேன், எல்லாரையும் டிசிப்ளினா கொண்டு வரேன்னு நினைக்கிறப்பா, எல்லாரையும் ஒழுங்குபடுத்தணும்னு இருக்கிற ஒரு அதுல ரொம்ப ஒரு இதுவா இருக்கக்கூடிய அம்மா, அல்லது வந்து ஏதாவது ஒரு விஷயம் வீட்டுல வந்து பொருளாதாரத்துல எல்லாரும் முன்னேறியே ஆகணும், எல்லாரும் இப்படிதான் இருக்கணும்னு அதுல வெறித்தனமா இருக்கக்கூடிய ஒரு அப்பாவோ அம்மாவோ, அல்லது அலுவலகத்துல ஒரு நம்ம கிட்ட ஒரு பணியை கொடுத்துட்டா அதை மிகச்சிறப்பா செய்யணும்னு ரொம்ப ஒரு ஒரு வெறியோட ஈடுபடுற ஒரு பணியாளர், இவர்கள் எல்லாம் அவரை சுற்றி இருப்பவர்களால கட்டாயமாக அவமதிக்கப்படுவார்கள். அவங்களுடைய மரியாதையை அவங்க குறைச்சிக்குவாங்க. ஒரு வேலையை கொடுத்துட்டாங்க அலுவலகத்துல, அதை நிதானமாக ரொம்ப வந்து வெளியில ஒரு இது எடுத்துக்கிறது, எஃபர்ட் எடுத்துக்கிட்டு மத்தவங்களுக்கு வந்து ஒரு உறுத்துற மாதிரி அந்த வேலையை முன்னாடி செஞ்சுட்டு ஓடுனா நிச்சயமாக மரியாதை குறைஞ்சிக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், ஒரு ஒரு ஒரே
இப்ப நான் ஆசிரியர், எங்க பள்ளியில என்ன பண்றாங்க, ஒவ்வொரு வகுப்புல இருந்தும் ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு விழாவுக்காக ஒரு ஏற்பாடை இத்தனை நாள்ல செஞ்சு கொடுங்க, ஒரு எக்ஸிபிஷனுக்காக எல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னா, அது ஒரு 5 நாள் டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா பொறுமையா எல்லாத்தையும் செஞ்சு அந்த 5வது நாள் அங்க கொண்டு போய் வச்சு எல்லாரோடையும் வரும்பொழுது ஒன்றும் தெரிஞ்சு கொள்ளாது. சொன்ன உடனே அன்னைக்கு ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டு அடுத்த நாளே அதை கொண்டாந்து எல்லார்ட்டையும் காட்டி ஹெட் மாஸ்டர்கிட்ட கொண்டே வச்சு நான் பார்த்துட்டேன் பண்ணிட்டேன் பாருங்கன்னு சொல்லி அப்படி நான் பண்ணும் பொழுது இது வெறித்தனமாக ஈடுபடும். உண்மையிலேயே நான் வெறித்தனமா தான் இருப்பேன். அதுல அவங்கள மத்தவங்கள கட் பண்றதுக்காகவோ மத்ததெல்லாம் கிடையாது. அதுல எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் ஈடுபாடுனால நான் இதை செஞ்சிருப்பேன். இப்ப இதுல ஒரு சைடு பாத்தீங்கன்னா, இந்த வெறித்தனமா நான் செய்தது மத்த ஆசிரியர்களுக்குள்ளார என் மேல என்ன ஆட்டம் ஆடுறாரு பாரு அப்படின்னு ஆயிடும். இது ஒரு பக்கம். இந்த வெறித்தனம் எனக்கு தெரியாமலே எங்க போயிருக்கோம்னா என் ஸ்டூடெண்ட்ட போயிருக்கேன். அவனை போட்டு வறுத்தெடுத்து இன்னைக்கு ராத்திரியே செய்யணும், உடனே செய்யணும், நீ போ உடனே இன்னைக்கே வாங்கி இன்னைக்கே அதை கட் பண்ணி அப்படின்னு அவங்களுக்கு நம்மள அறியாம ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்கோம். இது சின்ன பசங்க விளையாட்டா செஞ்சிருவாங்க. ஆனா இதே கொஞ்சம் வளர்ந்த ஸ்டூடெண்டா இருந்தா என்ன பண்ணுவான், ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு என் மேல மரியாதை போயிடும். ரொம்ப ஆடுறாரு அவரு, ரொம்ப டார்ச்சர் பண்றாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துவிடும். இது வீட்டிலையும் மனைவி கணவன் விஷயத்திலையும் ஏதோ ஒரு விஷயம், அந்த விஷயத்துக்காக ராத்திரி பகலா அந்த ஒரு எண்ணத்திலேயே இருந்துகிட்டு இருந்தா தன்னுடைய பார்ட்னர்கிட்ட அவங்களுடைய மரியாதை குறைஞ்சு போயிடும். என்ன ஒரு பொருட்டாவே நினைக்கல, உங்களுக்கு எல்லாம் அதுதானா, ஏன் இப்படி வெறித்தனமா இருக்கீங்க அப்படின்னு மனைவியால நாம ஒதுக்கப்படுவோம். அதே மாதிரி மனைவி ஒரு விஷயத்துல ரொம்பவும் இதுவாக ஈடுபட்டாங்க, இன்வால்மெண்டோட போயிட்டாங்க, பேலன்ஸ் குறைஞ்சு போச்சு அப்படின்னாலும் சக பார்ட்னரால அதாவது கணவரால மதிக்கப்பட மாட்டாங்க. கொஞ்சம் கூட உனக்கு இந்த என்னை பத்தி ஒரு எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு போகும்போதே மரியாதை குறைஞ்சு. மரியாதைங்கிறது கிவ் அண்ட் டேக் தான். அப்ப அவங்க எப்ப நம்ம அவங்க மேல மரியாதை கொடுக்கலங்கிற உணர்வுக்கு வர்றாங்களோ அப்பயே மரியாதை குறைஞ்சிடும். இந்த 3 விஷயங்களும் முக்கியமானவை. ஒன்று, மற்றவர்களை அற்பமானவர்களாக கருதுதல். இது அப்படியே வயசு வருஷா வச்சுக்கணும். மற்றவர்களை நாம் அற்பமானவர்களாக கருதுவதாக அவர்களுக்கு தோன்றாமல் இருக்கிற மாதிரி நடந்துகிறது. 2வது, அடுத்தவர்களில் விவகாரங்களில் குறுக்கிடுதல். இதுலயும் அதுக்கு அடுத்த பாட்டு எடுத்துக்கணும். அடுத்தவர்கள் நீங்கள் அவர்களுடைய விவகாரங்களில் குறுக்கிடுகிறீர்கள் என்ற உணர்வுக்கு வராத அளவுக்கு நம்ம ஜாக்கிரதையா நடந்துக்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது குறுக்கிடாமல் இருக்கிறது சாதாரணமா தாங்க சொன்னேன். என் பையனுக்கு நான் சொல்லாம யாருங்க சொல்லுவா அப்படிங்கிறது நம்ம ஃபீல். ஆனால் அந்த ஃபீல் அப்படியே பையன்கிட்ட இருந்து எங்க அப்பா இல்லாம யார் எனக்கு சொல்லுவான்னு சொல்லிட்டா அதுல பிரச்சனையே கிடையாது. இந்த விஷயத்துலலாம் எங்க அப்பா என் விஷயத்துல குறுக்க வர்றாரு, எதுக்கு எடுத்தாலும் கேட்ட போடுறாரு அப்படிங்கிற மாதிரி அது அவனால ஃபீல் பண்ணப்படும் பொழுதுதான் அது மரியாதை குறைவான விஷயமாக மாறுது. அதேதான் வெறித்தனம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்பீடுக்கு அது சாதாரண விஷயம். இந்த மாதிரி வில்லேஜ் கனெக்ட் பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்கன்னொன்னா வெறித்தனமாக எல்லா ப்ரிசெப்டரையும் கூப்பிட்டு எல்லா பேசிங் கூப்பிட்டு இந்த மாசமே நீங்க என்ன பண்ணணும், நம்ம சென்டர்ல 100 வில்லேஜ் கனெக்ட் பண்ணி அவங்க இன்னும் ஏன் பண்ணல, ஒவ்வொரு ப்ரிசெப்டரையும் கூப்பிட்டு உடனடியா மீட்டிங் போட்டு இந்த வாரம் என்ன பண்ணோம் அப்படி இப்படின்னு ஒரு சென்டர் இன்சார்ஜ் வெறித்தனமாக ஈடுபடுறாருன்னு வச்சுக்கணும். அவருக்கு மாஸ்டர் மேல அன்பு இருக்குன்னு தான் அர்த்தம். ஆனா அவரால் எதை புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா, மற்றவங்களுக்கு அவங்களுக்கே உரிய வேகம், அவர்களுக்கே உரிய சூழ்நிலை இதெல்லாம் இருக்கிற அளவுக்கு தான் அவங்களால ஈடுபட முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்காம இவர் வெறித்தனமாக அதுல ஈடுபட்டு அதே ப்ரெஷரை மற்றவங்க மேல போடும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த சென்டர் இன்சார்ஜ் மற்ற ப்ரிசெப்டர்களாலையும் மற்ற அபியாசிகளாலையும் அவமரியாதை செய்யப்படுவார். அவங்க மனசுல ஒரு அவமதிப்பு உணர்வு, மரியாதையற்ற உணர்வு வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் அப்புறம் அவர் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டாங்க. அப்புறம் அவர் வர்ற அன்னைக்கு அவர் கண்ணில் படாம ஒதுங்கி போயிடுவாங்க. இப்படிதான் அந்த அவமதிப்புங்கிறது ஆரம்பமாகும். இதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமானது, அடுத்தவர்களின் ரகசியங்களை அறிய முயற்சி செய்யாமல் இருத்தல். நமக்கு என்னங்க வேலை, அடுத்தவங்க ரகசியத்தை போய் தெரிஞ்சுக்கிற அளவுக்குலாம் நான் மட்டமான ஆள் இல்லை அப்படித்தானே நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்ம அக்கறைன்னு நினைக்கிற விஷயம் அடுத்தவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ரகசியங்களை நம்ம கேட்கிற விஷயமா போயிடும். உதாரணத்துக்கு,
நீங்க வந்து ஒருத்தர் மேல அன்போட அக்கறையோட என்னங்க ஆச்சு 2 நாளா உங்களை ஆள காணோம் அப்படின்னா, இல்லைங்க அப்படி வெளில போயிட்டு இருந்தேன், கொஞ்சம் ஊர்ல இல்லைங்க அப்படின்னு அவர் சொல்றாருன்னா அதோட நம்ம விட மாட்டோம். ஏன்னா அவரை பத்தி நம்ம நெருக்கமா நினைச்சுக்கிட்டு இருக்கோம்ல. என்ன ஊருக்கு போனீங்க? இந்த மாதிரி அவர் அதை சொல்ல விரும்பாம இருக்கலாம், ஆனா இவர் அதை கேட்கலாம். இந்த ஊருக்கு போனது. அந்த ஊர்ல என்ன வேலை உங்களுக்கு? அடுத்த கேள்வி. அவருக்கு ஒரு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும். அவரு வேணா ஒரு முக்கியமாக வெளியில சொல்ல முடியாத ஒரு விஷயத்துக்காக போயிடலாம். அப்புறம் வேற வழி இல்லாம கொஞ்சம் நெளிஞ்சு கிழிஞ்சு அதை சொல்றப்ப, அட இந்த விஷயம் நான் என்னட்ட சொல்லியிருந்தா எனக்கு தெரிஞ்சவங்களை சொல்லி நான் செஞ்சிருப்பானேன்னு அடுத்த பதில். இப்படி நம்ம பேசுறது வந்து நம்ம சைட்ல இருந்து பாக்குறப்ப அக்கறை மாதிரி நமக்கு தோணும். ஆனா அவங்களை பொறுத்த வரைக்கும் நோண்டி நோண்டி நம்ம ரகசியங்களை கேட்கறதுல அவருக்கு என்ன, இவரு போனா நம்மள போட்டு அதை செஞ்சீங்களா இதை செஞ்சீங்களா, ஞாயிற்றுக்கிழமை நான் வரலங்க அவ்வளவுதாங்க. நீ என்ன பண்ண? அத்தனை மணிக்கு எதுக்கு? இல்ல சார் கொஞ்சம் லேட்டா இருந்துச்சு. ஏன் லேட்டா இருந்துச்சா? ராத்திரி கொஞ்சம் லேட்டா தூங்குன. ராத்திரி லேட்டா தூங்குற வரைக்கும் என்ன பண்ண? இல்ல சார் கொஞ்சம் டிவி பார்த்துட்டு. டிவியில என்ன பாக்குற? இப்படி கேள்வி மேல கேள்வி நம்ம கேட்கும் பொழுது நமக்கே தெரியாம நாம அடுத்தவங்களுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம். இப்ப நீங்க இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சீங்கன்னா யாரும் உங்ககிட்ட வருவா? கெட்டி போயிடுவா. இது வந்து கேட்கறது அக்கறையின் அடிப்படையிலங்கிறது உங்களுக்கு தான். அப்ப எல்லாருமே உங்களை அதே அக்கறையோட உங்களை அதே மாதிரி பிரதரா நினைக்கும் பொழுது இது வந்து உதவலாம். ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு கோடு இருக்கு. அந்த கோட்டை தாண்டறமா எதிராளி மனதை திறந்து இதையெல்லாம் தானாக சொல்ல முன் வர்றாரா? இப்ப கூட தாஜி சொன்னார், ஒரு சைலன்ஸ் அப்படிங்கிறது. நீங்களா வந்து எதையும் பேசாதீங்க, எதிராளி பேசுறதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றது மட்டும் போதுமானது அப்படிங்கிற அளவுக்கு இருக்க முயற்சி பண்ணுங்க. அப்பதான் ரியல் சைலன்ஸ் கிரியேட் ஆகும், அந்த பாஸ் கிரியேட் ஆகும். நாம எதிராளி பேச ஆரம்பிக்கிட்டா முன்னாடியே எல்லா விஷயத்தையும் நாமளா கேட்டு 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 அவங்கள்ட்ட இருந்து அவங்களுடைய சொந்த வாழ்க்கை பற்றி கேட்கும் பொழுது, அல்லது அவர்களுடைய அறியப்படாத பக்கத்தை பத்தி கேட்டுக்க முயற்சி பண்ணும் பொழுது, அவங்க சொல்றாங்களோ இல்லையோ அவங்க நம்மளை மதிக்கிறதுல இருந்து வெளியில போயிடுறாங்க. இது நீங்க இது எல்லாமே லாலாஜி சொல்ற எல்லாமே நம்ம செய்வோம். ஆனா நமக்கு அதுக்கு வேற வேற பேர் வச்சிருப்போம். இன்வால்மெண்ட், வெறித்தனத்துக்கு இன்வால்மெண்ட்னு பேர் வச்சிருப்போம். அல்லது அடுத்தவங்கள் ரகசியங்களை அறிய முயற்சி செய்யற இந்த விஷயத்துக்கு நான் என்னன்னு பேர் வச்சிருப்பேன்? அக்கறைன்னு பேர் வச்சிருப்பேன். அடுத்தவங்க விவகாரங்களில் குறுக்கிடாமல் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து கருத்து கந்தசாமி, கைட்லைன்ஸ் கொடுக்குறவங்க. அதை அப்படி செய்யாதப்பா, இப்படி செய்ப்பா, இது இப்படி செஞ்சிருந்தா இது மாதிரிலாம் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம உள்ள போகும் பொழுது நாம அவங்களுடைய விஷயங்கள்ல குறுக்கிடுகிறோம் என்று தெரியாமலேயே குறுக்கிட்டு நம்ம மரியாதையை குறைத்துக் கொள்கிறோம். பல பேருக்கு முன்னாடி ஒருத்தரை கமெண்ட் அடிக்கும் பொழுது நாம ஃப்ரெண்ட்லியா கமெண்ட் அடிக்கலாம், நாம அவரையும் ஃப்ரெண்டா நினைக்கலாம், சுத்தி உள்ளவங்களையும் ஃப்ரெண்டா நினைக்கலாம். அவர் நம்மை கூட ஃப்ரெண்டா எடுத்துட்டு இருக்கலாம். ஆனா அவரை சுத்தி உள்ளவங்களோட அவர் மிங்கிள் ஆகாத ஒரு பையனாவோ ஒரு பொண்ணாவோ இருந்துட்டால் அந்த குரூப்ல நீங்கள் அடிக்கிற கமெண்ட் ஆனது அவரை அற்பமானவராக நீங்கள் நினைப்பதாக அவருக்கு ஒரு எண்ணத்தை கொடுத்து, அற்பமானவராக மற்றவர்கள்ட்ட காட்டிட்டதா ஒரு எண்ணத்தை கொடுத்து உங்க மேல அவமரியாதையை ஏற்படுத்திடும். ரொம்ப இது வந்து சென்சிட்டிவ் இஷ்யூஸ். இதெல்லாம் பழைய காலத்துல இதெல்லாம் சென்சிட்டிவ் கிடையாது. பழைய காலம்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சாதாரணம். அப்ப ஏன் சாதாரணம்னா அப்ப இந்த அளவுக்கு மக்களுக்குள்ளார ஒரு ஈகோயிஸ்டிக்கா அதே நேரத்துல வந்து சென்சிட்டிவா மக்கள் இல்லை. இப்ப பிறந்த குழந்தை அது டென்ஷனை பத்தி பேசுது, இன்சல்ட்டை பத்தி பேசுது, ஹர்ட் ஆயிட்டேன் அப்படிங்குது. நம்மளெல்லாம் வந்து எப்படியெல்லாம் நம்ம பள்ளி பருவத்திலையும் மாணவ பருவத்திலையும் குடும்ப வாழ்க்கையுடைய ஆரம்ப காலகட்டங்களையும் நம்ம பேரண்ட் மற்றவங்களும் நடத்தினாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அவமரியாதையாகவோ எதாகவோ உணரல. சொல்லிட்டாங்க, அவங்க சொல்ற மாதிரி நம்ம இப்படி நடந்துகிட்டோமேன்னு வேதனைப்படுற மாதிரி தான் நம்ம இப்ப இருக்கிற தலைமுறை வேற மாதிரி எல்லாத்தையுமே பாக்குறாங்க. அப்ப உங்களுக்கு மரியாதை வேணும் அப்படின்னா நாளுக்கு நாள் இந்த விஷயங்களை இப்படி சிந்திக்க வேணும். இதுக்கு அடுத்து அவர் சொல்றது, மற்றவர்கள் கருத்தை விட உங்கள் கருத்துக்களுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்தால் உங்களுடைய மரியாதை குறையும். எல்லாம் ஒண்ணுதான். மற்றவங்களோட இப்ப எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் சேர் போட்டு உட்காந்துருக்காங்க, எல்லாரும் பிளாஸ்டிக் சேர் போட்டு உட்காந்துருக்காங்க. நீங்க மட்டும் அங்க வந்து ஒரு ரோலிங் சேர் போட்டு உட்காரணும் அப்படின்னா வித்தியாசம் தானே.
இது தான் உங்களுக்கு வித்தியாசமா தெரியும். ஆனா எல்லாரும் ஒரு லெவல்ல ஒரு கருத்து சொல்லி இது மாதிரி செய்யலாங்கிறப்ப நீங்க ஒரு வித்தியாசமான கருத்து, அது ரொம்ப அற்புதமான கருத்தா கூட இருக்கும். ஆனால் அந்த கருத்தை ஒரு தடவை சொல்லும் பொழுது யாருக்கும் தோணாது. அந்த கருத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நான் சொல்றதுதான் முக்கியமான கருத்து, நீங்க சொல்றதெல்லாம் மட்டமான கருத்து, இப்படி இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க வலியுறுத்தும் பொழுது உங்கள் கருத்துக்கு நீங்களே முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. நான் ஒரு கருத்து சொல்றேங்க, என்னை சுத்தி இருக்கிற 10 பேர்ல ஒரு நாள் அந்த கருத்து நல்லா இருக்குங்க, அது கொஞ்சம் அவர் சொல்றதை கேட்கலாமே, அது சரியா இருக்கும் போல தோணுதுன்னு அவங்க முக்கியத்துவம் கொடுத்தா பரவாயில்ல. நான் ஒரு கருத்தை சொல்லிட்டு அதனுடைய இம்பார்ட்டன்ட் என்ன எல்லாத்தையும் நானே சொல்றது. இப்படி சொல்லும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, மத்தவங்களுக்கு இந்த எல்லாரும் சாதா சேர்ல உட்கார்ந்துருக்கிறப்ப இவர் ரொட்டேஷன் சேர்ல உட்கார்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்கே அது கொடுத்துருது. இதெல்லாம் நம்ம தெரியாமலேயே செய்து நம்ம மரியாதையை கெடுத்து கொண்டுட்டு மத்தவங்க என் மரியாதையை கெடுக்கிறாங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். பாலாஜி ஒரு பெரிய ஒரு சைக்காலஜிஸ்ட் மாதிரி இதெல்லாம் அனுபவிச்சு சொல்லிட்டு இருக்காரு. வாய்ச்சண்டைகளில் ஈடுபடாமலும், இது அடிக்கடி எங்க நடக்கும்? மாமியார் மருமகளுக்குள்ளார, அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் நடுப்புற, அடுத்தபடியாக அப்பாவுக்கும் பையனுக்கும் நடுப்புற. அலுவலகங்கள்ல ரொம்ப ரேரா நடக்கும் வாய்ச்சண்டையில ஈடுபடுறது. ஆனா ஆரம்பிச்சிருச்சா சில பேர் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டே இருப்பாங்க. இந்த வாய்ச்சண்டையில ஒரு தடவை நம்ம ஈடுபட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு சில வார்த்தைகள்லாம் வச்சிருப்பாங்க. அந்த வார்த்தை சொல்லி இவங்க இந்த மாதிரி ஆளு, அந்த மாதிரி ஆளு, இவங்கள்ட்ட பேசாதீங்க யாரும் அப்படின்னு பேர் வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் யாருமே உங்க கிட்ட பேச மாட்டாங்க. அது நம்ம நினைச்சுக்குவோம், நம்ம எவனும் கிட்ட நெருங்க மாட்டாங்க, அவ்வளவு பயம்லாம் கிடையாது. உங்க மேல அவங்களுக்கு மரியாதை இல்லை. ஏன்னா எடுத்த எடுப்புலயே நீங்க சண்டை போட ஆரம்பிப்பீங்க. இதை நான் வேற வருத்தம், என்னை பார்த்தா நான் டெரருங்க, என்னை பார்த்தாலே எல்லாம் பயப்படுவாங்க நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் உண்மை என்ன என்றால் உங்க மேல மரியாதை இல்லாத அவர்கள் ஆயிட்டாங்க. அதனால நீங்கள் அவர்களால் சகுந்த சூழ்நிலை வரும்போது அவமதிக்கப்படுவீர்கள். இப்படிதாம நம்ம நினைச்சு பார்த்துருக்கோம் நம்ம வாழ்க்கைய. இப்படி நினைக்காம நம்ம ரிசல்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு மாஸ்டர் என்னை இவர் அவமதிச்சுட்டாரு, எனக்கு இவர் ஹர்ட் பண்ணிட்டாரு, என்ன அப்படி பண்ணிட்டாருன்னு நம்ம சொல்றோம். ஆனால் நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றிய கான்சியஸ் நமக்கு வரல. அதான் கான்சியஸ் லிவிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸே நமக்குள்ளார கொண்டு வந்தோம் பையன்களுக்கு சொல்லி தரும்போது. நாம அந்த கான்சியஸோட இருக்கிறோமான்னா இல்ல. அதுக்கு நம்ம வளர்ந்த சூழ்நிலையும் நாம இருந்த காலகட்டமும் நம்மளால அதோட ஒத்து போக முடியாத விஷயமும் இருக்கு. இப்பயும் அது இருக்கலாம். இந்த காலகட்டத்திலையும் இந்த காலத்து இளைஞர்கள்ட்டையும் இதே விஷயம் வேற மாதிரி இருக்கலாம். வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் எதுக்கு எடுத்தாலும் குறுக்க நின்று தடுத்து பேசுறது, வாதம் பண்றது, இப்படிதான் செய்யணுமா, ஏன் இப்படி செஞ்சா என்ன, தம்பி அதை எடுத்து வச்சுட்டு போப்பா, ஏன் இப்பதான் எடுத்து வைக்கணும், அப்புறம் எடுத்து வச்சா ஆகாதா, இது தேவை கிடையாது, இதை எடுத்து வைக்கிறேங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். இல்ல சைலண்டா கூட போயிடலாம். இப்படிதான் செய்யணும்னு என்ன இருக்கு? இப்ப காலம்பரம் ரொம்ப நேரம் தூங்காத, ஏன் காலம்பரம் தூங்குனா என்ன, நான் தான் ராத்திரி அவ்வளவு நேரம் வேலை செய்யறேன்னு. இது பதில். அம்மா இதை இப்படி வேகமா வைக்காதம்மா, நான் ஒன்றும் வேகமா வைக்கலையே, நான் சரியா தான் வச்சிருக்கேன், உங்களுக்கு தான் நான் எது செஞ்சாலும் அப்படி தோணுது. இது வாக்குவாதம். கொஞ்சம் சர்க்கரை பத்தா மாதிரி இருக்குப்பா காஃபில அப்படின்னா, சர்க்கரைலாம் நான் கரெக்டா தான் போட்டிருக்கேன், நான் இப்பதானே குடிச்சேன், உங்களுக்கு ஒரே மாதிரியான ஒரு ஃபீலிங்கே கிடையாது. ஒரு நாளைக்கு சர்க்கரை கூட வேணும்பீங்க, ஒரு நாளைக்கு சர்க்கரை குறைச்சி வேணும்பீங்க. இது தேவையற்ற வாக்குவாதம். சரிங்க இருந்தாங்க சர்க்கரை இருக்குன்னா வேலை முடியும். இது மாதிரி சின்ன விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய குடும்பத்துல தேவையில்லாம எதிர் வார்த்தைகளால தான் வாக்குவாதம். செய்ய சொன்னா செய்யறேன், சரி இல்லைங்க அப்புறம் செய்யறேன். இதுதான் ஒரு மனைவி கணவன்கிட்ட பேசுறதுதான். ஒரு கணவன் மனைவிட்ட ஏங்க இதை செஞ்சு கொடுங்க, செஞ்சிடறேன்ப்பா, கொஞ்ச நேரம் கழிச்சு செஞ்சிடறேன், அவ்வளவுதான். என்ன வேலை பார்த்துட்டு தான் இப்ப இதை சொல்லிக்கிட்டீங்க, இதெல்லாம் முன்னே சொல்ல மாட்டியானா இதுக்கு பேர் வாக்குவாதம். இது தேவையா? அந்த நேரத்துல தேவையில்லை. ஆனால் இந்த வார்த்தைகள் இல்லாம வாழ்க்கை இல்லைங்கிற மாதிரிதான் நம்ம ஓட்டி 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 கணவனும் மனைவிக்கும் தாங்க பெரும்பாலும் இந்த ஈகோ கிளாஷ் இங்க வருது. ஒரு காலகட்டத்துல கல்யாணம் பண்ணிட்டா பிரிஞ்சு போக கூடாது, ஒன்னா வாழணுங்கிற கட்டுப்பாடு இருந்தப்ப இது ஒண்ணுமே தெரியல. இன்னைக்கு இந்த ஈகோ கிளாஷ் வந்தவங்க டக்குன்னு கட் பண்ணிட்டு தனித்தனியாக வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப இது ரொம்ப முக்கியமான பகுதி. வாழ்க்கையே மரியாதை அவமரியாதைங்கிற வண்டியில தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அது தெரியாம தான் பெரும்பாலான பிரேக்கிங் எங்க வருது? காசுலியா வருது. இன்னைக்கு விவாகரத்து பண்ணிக்கிறவங்கல ஒரு 20%
வேற வேற ரீசன், கணவர் கொடூரமானவர், மனைவி கொடூரமானவங்க, இல்ல வந்து வெவ்வேறு விதமான அவங்களுடைய மாரல் வேல்யூஸ் இதை பேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா 80% நல்லா படிச்ச புள்ள பசங்க, நல்ல உயர்ந்த ஃபேமிலியில வரக்கூடிய விவாகரத்துக்கெல்லாம் எங்கேருந்து வருதுங்கிறீங்க? ஜஸ்ட் மரியாதைங்கிற இடத்துல இருந்து ஆரம்பிக்கும். அவங்க இந்த மாதிரியான, இப்ப இதை கேட்டுட்டு இருக்கவங்க வீட்டுல கூட இது மாதிரி யாராவது இருக்கலாம். பட் அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க சிந்திச்சு பார்க்கணும், இதுல எதெல்லாம் நம்ம ஈடுபட்டோம். இதுல கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம அபியாசிகள்ல கணவன் மனைவியா இருக்கிறவங்களுக்குள்ளார இதே மாதிரியான ஒரு கிளாஷ் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அப்ப இதுல எதெல்லாம் நம்ம செஞ்சோம்? வாய் சண்டையா, வாக்குவாதமா, கணவன் அல்லது மனைவியை நம்ம அற்பமானவர்களாக நினைச்சோமா, எதுக்கு எடுத்தாலும் அவங்க விஷயத்துல குழுக்க போனோம், இதெல்லாம் பார்க்கணும். அடுத்ததும் ரொம்ப முக்கியமானது, எவருக்கும் சலுகைகள் வழங்காமலும். இந்த இடத்துலதான் பெரும்பாலும் அப்பா அம்மாக்கள் மாட்டுறாங்க. வீட்டுல ஒரு 3 பையன் இருந்தா அதுல ஒரு பையனுக்கு கொஞ்சம் சலுகை காட்டுறது, இன்னொரு பையனை திட்டுறது. இது வந்து அப்பாவுக்கு வழக்கம், அம்மாவுக்கு வழக்கம். அப்ப யாருக்கு சலுகை காட்டுறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. அந்த சலுகை எதுக்கு காட்டுறீங்கிறதும் உங்களுக்கு தெரியலாம். ஆனால் உங்களை அறியாமலேயே நீங்கள் யாருக்கு சலுகை காட்டவில்லையோ அவர்களிடத்தில் மரியாதையை இழக்கிறீர்கள். உங்க சலுகை வெளியில தெரியக்கூடாது. ஒருத்தன் வந்து உடம்பு சரியில்லாத பையனா இருக்கலாம், அவனை மட்டும் வந்து எப்ப பார்த்தாலும், எப்பா சாப்பிட்டியாப்பா, ஒழுங்கா சாப்பிட்டுருப்பா, அவன் மழையில போவாதப்பா, வாப்பா நான் கூப்பிட்டு வரேன், நான் உன்னை கூப்பிட்டு போய் விடுறேன் அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டு, நல்லா இருக்க பையனை ஏன்பா நீ போயிடாம்பா, உனக்கு என்ன ஒண்ணும் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் நியாயம். ஆனா அந்த பையனை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கு நீங்கள் சலுகை வழங்கி என்னை ஒதுக்குகிறீர்கள். இங்கதான் முதல் குரோதமே நம்ம உருவாக்குறோம். நம்ம உருவாக்குறது மட்டும் இல்ல, நம்ம வீட்டுக்கு வர்றவங்க எல்லாம் 2 பிள்ளையில ஒரு பிள்ளைய கொஞ்சிட்டு இன்னொரு பிள்ளைய மிஞ்சிட்டு போயிடுவாங்க. அது தேவையில்லாம அந்த பையனுக்கும் அந்த பையனுக்கும் ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துறதோட, அந்த வர்றவர், நம்ம ஒரு வீட்டுக்கு போவோம், அங்க ஒரு சின்ன குழந்தை இருக்கும், ஒரு 4-5 வயசு, ஒரு 10 வயசு பையன் இருப்பான், ஒரு 15 வயசு பையன் இருப்பான். போனதுல இருந்து வர்ற வரைக்கும் அந்த 10 வயசு பையனை பத்தி என்ன மாதிரி இருக்கான், என்ன மாதிரி பேசுறான் எல்லாம் சொல்றப்ப, அந்த 14-15 வயசுல ஆரம்பத்துல இருக்கிற பையன் நம்மள அவங்க கண்டுக்க கூட மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கும் பொழுது, நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்து அவன் கதவு விட வாங்காங்கன்னு கூட சொல்ல மாட்டான். இதெல்லாம் நமக்கு தெரியாம செய்யற விஷயம். இது போய் தான் இதுதாங்க சலுகை அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இது ஒரு விதமான சலுகை. இதே அலுவலகத்துல 4 பேருக்கு நீங்க அதிகாரியா இருந்து ஒருத்தருக்கு மட்டும் லீவு கொடுத்துட்டு இருக்கீங்க, ஒருத்தர் சொல்றதை மட்டும் கேட்டுட்டு இருக்கீங்கன்னா அது கூட சலுகை தான். இப்ப நம்மளுடைய மரியாதையை குறைக்கிற முக்கியமான இன்னொரு இடம், நாம சமமாக எல்லாரையும் ட்ரீட் பண்ணாத பொழுது அந்த ஏற்றத்தாழ்வுகள் கட்டாயமாக நமக்கு அவமரியாதையை ஏற்படுத்தும். மற்றவர்கள் அனைவரும் அநியாயக்காரர்கள், தனக்கு மட்டுமே உண்மை தெரியும் என்று நிரூபிக்க முயற்சி செய்தாலும், இதை நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டோம், அற்பமானவர்கள்னா என்ன, அநியாயம்னா என்ன, இவங்கெல்லாம் லஞ்சம் வாங்குறவங்க, இவங்கெல்லாம் பொய் சொல்றவங்க, இவங்களுக்கெல்லாம் வேலையில அக்கறை கிடையாது, இவங்கெல்லாம் வந்து தன்னுடைய வேலையை கடமைக்கு செய்யறாங்க, நான் மட்டும்தான் நியாயமா செய்யறேன், இது எல்லாமே மற்றவர்கள் அநியாயக்காரர்கள் அப்படிங்கிறது. அதே மாதிரி எனக்கு தான் உண்மை தெரியும், மற்றவங்களுக்கு எல்லாம் உண்மை தெரியாது, அவங்க எல்லாம் வந்து ஒரு பொய்யான உலகத்துல மாயையில இருக்கிறாங்க இப்படின்னு நிரூபிக்க முயற்சி செய்தாலும் மரியாதை போயிடும். இந்த கடைசி ஒண்ணுல தெரிஞ்சோ தெரியாமலையோ சில முக்கியமான நபர்களும் மாட்டுவாங்க. இப்ப ஸ்பிரிச்சுவல் பர்சன் எடுத்துக்கிட்டீங்க, ஜீசஸ் கிரைஸ்ட ஏன் வந்து முள்ளு வச்சு அடிச்சாங்க, முகமது நபியை ஏன் கல்லால் அடிச்சாங்க அப்படின்னா, தனக்கு உண்மை தெரியும், அதை வந்து மற்றவங்கள்ட்ட சொல்லி அவங்களை கொண்டு வரணும்னு கொஞ்சம் அவங்க அளவுக்கு அதிகமாக ஈடுபட்டதான். ஜீசஸ் கிரைஸ்ட் தேவாலயமா போய் சொன்னார். அப்ப வந்து அதை ஏத்துக்காதவங்க தான் என்ன பண்ணாங்க, அவரை அவமரியாதை செய்ய ஆரம்பிச்சாங்க. இது வந்து ஒரு சில இடங்கள்ல அவசியத்தின் காரணமாக பெரிய பெரிய ஞானிகளே கூட இந்த மாதிரிதான் கல்லடி போட்டிருக்கிறாங்க. ஆனா நம்ம ஞானியாலாம் வேணாம், நம்ம சாதாரண மனிதராக முதல்ல பேலன்ஸ்டா வாழணும். உங்களுக்கு மரியாதை வேணும்னா, அவங்களுக்கு மரியாதை எல்லாம் தேவையில்ல, நீ முள்ள வச்சு அடி, கல்ல வச்சு அடி, எனக்கு கேள்வி கிடையாது, நான் சொல்றதான் சொல்லுவேன்னு போயிட்டா இதுல எதையுமே நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது இல்லை. ஒருவேளை ரொம்ப நேரம் நிறைய ஆயிடுச்சு, சாரி, ஒருவேளை நான் ஹர்ட் ஆகுறேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணா, எனக்கு எல்லாரும் அவமரியாதை பண்றாங்கன்னு ஃபீல் பண்ணா, நான் சொன்ன இந்த 8 விஷயத்த நீங்க பாருங்க அப்படிங்கிற, இந்த 8 விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். இல்ல மரியாதைங்கிறது ஒரு பொருட்டு இல்லைன்னா நீங்க
நீங்க அக்கறை உள்ளவராக, நியாயமானவராக, உண்மையானவராக உங்களை அப்படியே வெளிப்படுத்திங்க. யாரும் ஒன்றும் சொல்லல. இப்படி எல்லாத்தையும் சுருக்கிட்டால் நாம செயல்படவே முடியாது. ஒரு பையன் மேல எனக்கு அக்கறை இருக்கு, ஆனா அவனுக்கு எந்த கைடன்ஸும் நான் கொடுக்க மாட்டேன், கொடுத்தா என் மரியாதை போயிடும்னு அப்பா மரியாதைக்கே முக்கியத்துவம் கொடுக்குற ஆளா இருந்தா பையன் வீணா போயிடுவான். ஒரு குடும்பம்னா இது எல்லாமே இருக்கும். உள்ள போறது, அடுத்தவங்க ரகசியங்கள்ல தலையிடுறது எல்லாமே இருக்கும். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு இது வேணுமா அது வேணுமா, உங்களுக்கு மரியாதை வேணுமா, எனக்கு என் பையன் வாழ்க்கை, என்னுடைய ஒய்ஃபோட நான் சந்தோஷமா வாழணுங்க, அதனால தேவைன்னா நான் வாய்ச்சண்டையும் போடுவேன், வாக்குவாதமும் பண்ணுவேன், மன்னிப்பும் கேட்பேன், சந்தோஷமா இருப்பேன்னுட்டா இது எல்லாத்தையும் வருது. ஆனால் நீங்க உங்களுக்குள்ள இடைவெளி அதிகரிக்குது, சண்டை வருது, நீங்க உங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆயிட்டே போகுது, நீங்களோ அல்லது உங்கள் எதிராளியோ அவமதிக்கப்படுவதாக உணர்கிறீர்கள் அப்படின்னா கட்டாயமா இந்த 2 பாராவை எடுத்து ஒட்டி வச்சுக்கிட்டு உங்களை நீங்க அனலைஸ் பண்ணி இதுல இருந்து வெளியில வாங்க. ஏன்னா ஆன்மீகத்துல முதல் 5 வளையத்துக்கு அப்புறம் இதுதான் வேலை செய்யும். இதய மண்டலத்துல தாண்டினதுக்கு அப்புறம் நாம எதிர்பார்க்கறதெல்லாம் மரியாதை மட்டும்தான். இந்த மரியாதை அவமரியாதைங்கிறது தான் வந்து அடுத்த 11 வளையங்கள்ல பெரிய பிளே பண்ணும். அப்ப அந்த இடங்கள்ல நாம நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு இந்த விஷயங்கள்ல நாம தெளிவாக வேண்டும். இதுல நிதானம் வேண்டும். ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் அதுல லாலாஜி சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம காலை நேர தியானத்துக்கு சார் ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன்.